கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 36 வசனங்களில் இருந்து இஸ்ரவேலரின் இரட்சிப்பை பற்றிய தேவ திட்டம் என்ன என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். நாம் இந்த நிருபத்தின் அறிமுகத்தை கற்றுக்கொள்ளும் போது பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை 3 பிரிவுகளாக பார்க்கலாம் என்று கற்றுக்கொண்டோம். முதல் 8 அதிகாரங்களில் நம்முடைய இரட்சிப்பை குறித்தும் அதற்காக கிறிஸ்து செலுத்திய கிரயம் குறித்தும் பவுல் விளக்குவதை பார்த்தோம். 9 11 அதிகாரங்களில் இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிந்தெடுத்தும் அவர்கள் பின்வாங்கி போனதற்கான காரணங்களையும் இஸ்ரவேலரின் இரட்சிப்பை பற்றிய தேவ திட்டம் என்ன என்ற யூதத்துவ பிரச்சனை குறித்து பவுல் விளக்குவதை பார்த்தோம். இப்படி முதல் 11 அதிகாரங்களில் இரட்சிப்பு குறித்த இறையியல் அடித்தளத்தை அமைத்த பவுல் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரை கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடைமுறை பிரச்சனைகள் குறித்து எழுத ஆரம்பிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான நெறிமுறை ஆலோசனைகளை கொடுக்கிறார். பவுலுடைய கடிதங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், பவுல் தன் நிருபங்களில் எப்போதுமே விசுவாச போதனையும் நெறிமுறை ஆலோசனைகளும் சமநிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்வார். இங்கும் அதைத்தான் செய்கிறார். முதல் 11 அதிகாரங்களில் விசுவாசத்தை குறித்த இறையியல் போதனையை கொடுத்துவிட்டு எஞ்சிய 5 அதிகாரங்களில் அந்த விசுவாசத்தை நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்கிறார். பவுல் இறையியல் சிந்தனையின் மிக உயர்ந்த உயரங்களுக்கு பறக்க முடிந்தாலும் அவர் எப்போதுமே தன்னுடைய பாதங்கள் பூமியில் இருப்பதை உறுதி செய்து கொண்டார் என்று ஒருவர் பவுலின் இந்த சமநிலையை குறித்து, அதாவது விசுவாச போதனைக்கும் நெறிமுறை ஆலோசனைகளுக்கும் கொடுக்கிற சமநிலையை குறித்து கூறுகிறார். விசுவாசிகளின் நம்பிக்கையும் நடத்தையும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர் பவுல். இரண்டுமே முக்கியம். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கிரியையும் இரண்டுமே முக்கியம். ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று வீண். எனவே தான் பவுல் விசுவாசத்தை குறித்து விளக்கிவிட்டு இப்போது கிரியை பக்கம் திரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ்வது, ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்று பல நடைமுறை ஆலோசனைகளை கடைசி 5 அதிகாரங்களில் பவுல் கொடுக்கிறார். ஆர்சி பெல் என்பவர் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் 11 அதிகாரங்களை வேர் என்றும் ரூட் என்றும் 12 16 அதிகாரங்களை கனி என்றும் ஃப்ரூட் என்றும் குறிப்பிடுகிறார். முதல் 11 அதிகாரங்களில் நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தோம். 12 16 அதிகாரங்களில் நம்முடைய வெளி நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். முதல் 11 அதிகாரங்களில் ஒரு கிறிஸ்தவனின் நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். 12 16 அதிகாரங்களில் ஒரு கிறிஸ்தவனின் அர்ப்பணிப்பை குறித்து பார்க்கிறோம். முதல் 11 அதிகாரங்களில் ஒரு கிறிஸ்தவன் யார் என்று பார்த்தோம். 12 16 அதிகாரங்களில் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அங்கே கிருபையின் ஸ்லாக்கியங்களை பார்த்தோம், இங்கே கிருபையின் செயல்பாடுகளை குறித்து பார்க்கிறோம். இப்படி விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை ஆலோசனைகளை குறித்து பவுல் எழுத ஆரம்பிக்கும் போது முதலாவதாக 12ஆம் அதிகாரத்தில் தேவனோடும் பிற மனிதர்களோடும் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற போதனையோடு ஆரம்பிக்கிறார். முதல் 3 வசனங்களில் தேவனோடு நமக்குள்ள உறவு குறித்தும், 4 8 வசனங்களில் ஆவிக்குரிய வரங்களோடு நமக்கு இருக்கிற உறவு குறித்தும், 9 13 வசனங்களில் சக விசுவாசிகளோடு நமக்கு இருக்கிற உறவு குறித்தும், 14 21 வசனங்களில் அவ்விசுவாசிகளோடு நமக்கு இருக்கிற உறவு குறித்தும் பவுல் விளக்குகிறார். இதில் முதல் 3 வசனங்களில் தேவனோடு நமக்குள்ள உறவு குறித்து பவுல் கற்பிப்பதை இன்று நாம் கற்றுக்கொள்வோம். தேவனோடுள்ள உறவு குறித்து சொல்லும் போது பவுல் குறிப்பிடும் முதல் விஷயம், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் பரிசுத்தமாகுதல் குறித்ததாகும். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள இதில் இருக்கும் சில வார்த்தைகளை தனித்தனியாக பார்க்க வேண்டியது அவசியம். முதலில் பவுல் இப்பகுதியை அப்படி இருக்க என்று தொடங்குகிறார். பொதுவாக நாம் கடிதம் எழுதும் போது அப்படி இருக்க என்று ஆரம்பிக்க மாட்டோம், இல்லையா? ஏற்கனவே ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக ஒன்று சொல்லும் போதுதான் அப்படி இருக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதாவது இதற்கு முன் சொன்ன கருத்துக்களுடன் இப்பொழுது சொல்ல போகிற கருத்தை இணைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அப்படி இருக்க என்ற வார்த்தையின் பொருள். கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ஏற்கனவே பவுல் வலியுறுத்தி இருந்தார். இங்கு அவர் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று விவரிக்கிறார். எப்படி வாழ வேண்டும்? நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஜீவ பலி என்று சொல்லும் போது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பொருள். இங்கு சரீரம் என்பது வெறும் வெளிப்புறமான சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய முழு ஆள் தத்துவத்தையும் அது குறிக்கிறது. ஜீவ பலி என்ற வார்த்தை நம்மை காட்டிலும் முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அதிகம் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. காரணம், பல நூற்றாண்டுகளாக யூதர்கள் தேவாலயத்தில் மிருகங்களையும் பிற உயிரினங்களையும் பலி செலுத்தி தான் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் புற தெய்வ வழிபாடு கூட பலிகளை சார்ந்ததாகவே இருந்தது. பலி இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை என்பதுதான் பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறை. அதே போல புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளிடமும் ஆண்டவர் பலிகளை எதிர்பார்க்கிறார். ஆனால் அது மிருகங்களை பலியிடுகிற பலி அல்ல, மாறாக நம்மையே முழுமையாக கொடுக்கிற பலி. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது மனப்பூர்வமாய் நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதை குறிக்கிறது. பலிபீடத்திற்கு எந்த மிருகமும் தானாக வந்து இதோ நான் இருக்கிறேன் என்னை பலியிடுங்கள் என்று ஒருபோதும் தங்கள் தலையை பலிபீடத்தின் மேல் வைக்காது. யாரோ ஒருவர் அதை அழைத்து வந்துதான் பலியிட வேண்டும். ஆனால் அந்த மிருக பலிகளுக்கும் நம்முடைய ஜீவ பலிக்குமான ஒரு வித்தியாசம், நாம் செலுத்தும் ஜீவ பலி தன்னிச்சையாக மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். அது நம்முடைய முழு விருப்பத்தின்படியானதாக இருக்க வேண்டும். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அல்ல, நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், சுயாதீனமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கு நாமே ஆசாரியனாகவும் பலி பொருளாகவும் இருக்கிறோம். பலி பொருளும் நாம் தான், பலி செலுத்த வேண்டியவர்களும் நாம் தான். நம்மை நாமே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எனவே தான் பவுல் நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கூறுகிறார். ஆங்கிலத்தில் ஐ ப்ளீட் யூ, ஐ பெக் யூ என்றுள்ளது. பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்கு கட்டளையிடுவதற்கு பதிலாக அவர்களை வேண்டிக் கொண்டார், கெஞ்சினார். காரணம், தேவன் நிர்பந்தமான எந்த ஒரு பலியையும் விரும்புவதில்லை, மாறாக மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட பலியையே விரும்புகிறார் என்பதால் பவுல் கட்டளையிடாமல் நம்மை வேண்டிக் கொள்கிறார். இதே கருத்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று கூறுகிறார். பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்றை விட்டுவிட வேண்டும், இன்னொன்றை செய்ய தொடங்க வேண்டும். காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தீமை செய்வதிலிருந்து விலகி இருப்பது மட்டுமல்ல, நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு தோட்டத்தை சுத்தப்படுத்த அதில் உள்ள களைகளை பிடுங்கி போடுவது மட்டும் பத்தாது. களைகள் அகற்றப்பட்ட இடத்தில் நல்ல பலன் தரும் மரங்களையும் செடிகளையும் நட வேண்டும். இல்லாவிட்டால் மறுபடியும் களைகள் வளர்ந்துவிடும். எனவே தான் பவுல் தன் கடிதங்களில் இதை செய்யாதிருங்கள் என்று மாத்திரம் சொல்வதில்லை, இதை செய்யாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு எதை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பொய்யை களைந்து மெய்யை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். பொய்யை களைவது மட்டும் போதாது, மெய்யை பேசுவதும் அவசியம். கோபத்தை விட்டு விடுவது மட்டும் போதாது, ஒப்புரவாகுதல் அவசியம். பாவத்துக்கு ஒப்பு கொடாதிருக்கிற நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே நாம் தேவனுக்கு செலுத்தும் ஜீவ பலி எப்படி இருக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும்.
பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு என்று செலுத்தப்படும் பலி பழுதற்றதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக லேவியராகமம் 1 அதிகாரம் 3 அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக என்று பார்க்கிறோம். அதே போல மல்கியா 1 அதிகாரம் 8 நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல நாம் நம்மிடத்தில் இருக்கிற மிக சிறந்ததை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொள்கிறார். புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவனுக்கு செலுத்தும் பலி பழைய உடன்படிக்கையின் பலியை விட எந்த விதத்திலும் தரம் தாழ்ந்ததல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தப்பட்ட போது அவற்றின் புகை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக எழும்பிற்று என்று பார்க்கிறோம். அதுபோலவே நாம் செலுத்தும் ஜீவ பலி தேவனுக்கு பிரியமானதாகவும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்று சொல்லும் போது கர்த்தருக்கு கொடுக்கும் சர்வாங்க தகன பலியை பவுல் மனதில் வைத்திருந்தார் என்று பலர் நம்புகிறார்கள். காரணம், பலிகளில் பல வகைகள் உண்டு. சில பலிகளில் பலி செலுத்துபவரும் ஆசாரியனும் பலியிடப்பட்ட மிருகத்தின் மாம்சத்தின் ஒரு பகுதியை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள உரிமை இருந்தது. ஆனால் சர்வாங்க தகன பலியில் அப்படி செய்ய முடியாது. அதில் எதையும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதை முழுவதுமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தகனம் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சர்வாங்க தகன பலியை தான் பவுல் மனதில் வைத்து தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே ஜீவ பலி என்று சொல்லும் போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. ஜான் ஸ்டாட் என்பவர் நமது சரீரங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்படி சொல்லுகிறார். நமது சரீரத்தை நாம் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நமது பாதங்கள் அவருடைய பாதைகளில் நடக்கும். நமது உதடுகள் சத்தியத்தை பேசி சுவிசேஷத்தை அறிவிக்கும். நமது நாவின் வார்த்தைகள் குணப்படுத்தும் வார்த்தைகளாக இருக்கும். நம் கைகள் விழுந்து போனவர்களை தூக்கிவிடும். நமது கரங்கள் தனிமையிலும் அன்பு கூறப்படாத நிலையிலும் இருப்பவர்களை அரவணைக்கும். நமது காதுகள் வருத்தத்தில் இருப்பவர்களின் கூக்குரலை கவனித்து கேட்கும். நமது கண்கள் தேவனை தாழ்மையுடனும் பொறுமையுடனும் கண்ணோக்கும் என்று கூறுகிறார். இது எத்தனை உண்மை! நாம் நமது சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கும் போது எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பிப்போம். இப்படி சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் நாம் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் கூறுகிறார். ஏன் புத்தி உள்ள ஆராதனை என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார்? காரணம், நாம் கர்த்தருக்கென்று செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது நம் புத்தியை, நம்முடைய முழு சிந்தையை உள்ளடக்கி இருக்க வேண்டும். நாம் ஒரு காலம் தேவனை சடங்காச்சார இயந்திரத்தனமான செயற்கையான விதத்தில் ஆராதிக்க கூடாது. சில நேரங்களில் நாம் களைப்பாய் வாகனத்தை ஓட்டும் போது சில ஜங்ஷன்களை அல்லது ஊர்களை நாம் அறியாமலே கடப்பதுண்டு, இல்லையா? நாம் கடக்கும் பாதைகள் என்ன என்று நினைவில்லாமலேயே அவற்றை கடந்து வாகனத்தை ஓட்டுவதுண்டு. நம்முடைய சிந்தனையை முழுமையாக செலுத்தாமல் வாகனம் ஓட்டுவது எப்படி ஆபத்தானதோ, அதே போல நம்முடைய சிந்தனையை முழுமையாக செலுத்தாமல் தேவனை ஆராதிப்பதும் ஆபத்தானது. நாம் தேவனை ஆராதிக்கும் போது நமது சிந்தனைகள் அவர் மீது இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் புத்தி உள்ள ஆராதனை, புத்தியுடன் கூடிய ஆராதனை என்று கூறுகிறார். நாம் எதை செய்தாலும் நாம் எப்போதுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டியது அவசியம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்தமாகவும் மற்ற நாட்களில் நம்முடைய இஷ்டம் போலவும் இருக்கலாம் என்று நினைத்தால் நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியாது. நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியாது. நம் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒத்துப்போகாவிட்டால் நான் கிறிஸ்துவுக்குள் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. பல நேரங்களில் நம்மை ஜீவ பலியாக கொடுப்பதை விட நம்முடைய காணிக்கையை இரட்டிப்பாக்குவது சுலபமானதாக இருக்கும், இல்லையா? ஆனால் நாம் நம்மையே தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்காதவரை நாம் தேவனை முழுமையுமாய் ஆராதிக்கவில்லை என்பதுதான் உண்மை.
ஆராதனை என்பது நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பது. அதை தவிர்த்த எதுவும் உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது. உண்மையான ஆராதனை என்பது நீண்ட ஜபம் பண்ணுவதோ அல்லது மரபுகளை பின்பற்றுவதோ காணிக்கை கொடுப்பதோ பரவசத்தோடு பாடுவதோ பிரசங்கம் கேட்பதோ அல்ல. நம் பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு முழு மனதோடு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான தேவன் விரும்பும் புத்தி உள்ள ஆராதனை. இதை நாம் எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு செய்ய வேண்டும் என்று பவுலுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு செய்ய வேண்டும். தேவனுக்கு நம்மை ஜீவ பலியாக கொடுப்பதற்கு வலுவான ஆதாரமாக பவுல் தேவனுடைய இரக்கங்களை முன்வைக்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கூறுகிறார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மை முழுமையாக அவருக்கு கொடுக்க நாம் முன் வருவோம் என்பது பவுலின் வாதம். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தின் விளைவுகளையும் தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் தண்டனைக்கு தப்பித்திருக்கிறோம். நாம் நரக நெருப்பிலிருந்து தேவனின் நித்திய பிரசன்னத்திற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை. இதை நினைவில் வைத்து நாம் நம்மை தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். தேவனுடைய இரக்கங்களே நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்கு போதுமான ஆதாரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை பற்றி சிந்திப்பது நம்மை அசைக்கவில்லை, நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு அது நம்மை ஊக்கப்படுத்தவில்லை என்றால் நம்மிடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் தேவனுடைய இரக்கங்களை சரியாக முழுமையாக அறியவில்லை என்றுதான் பொருள். தேவனுடைய அன்பும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நாம் எங்கு எப்படி இருந்திருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது தேவனுடைய இரக்கங்களை நாம் புரிந்து கொள்வோம். உண்மையான ஆராதனை என்பது நம்முடைய விசுவாசத்தையும் செயல்களையும் இணைப்பது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஆராதனை என்பது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் வைத்து நடக்கும் நிகழ்ச்சி அல்ல. உண்மையான ஆராதனை நாம் ஆலயத்திற்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த மற்ற நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் உண்மையான ஆராதனை நீங்கள் உங்கள் வேலையிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், உங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீர்கள், எப்படி சேமிக்கிறீர்கள், எப்படி செலவு செய்கிறீர்கள், உங்கள் அயலகத்தாரோடு எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நாம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இரண்டாவதாக பவுல் சொல்லும் கருத்து, நாம் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். வேறுபடுத்துதல். 2ஆம் வசனத்தின் முதல் பகுதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 2ஆம் வசனம் மூல பாஷையில் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது. ஆங்கிலத்தில் and என்று சில மொழிபெயர்ப்புகள் தொடங்குவதை பார்க்கிறோம். குறிப்பாக கேஜேவி மொழிபெயர்ப்பு and be not conformed to this world என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இது இவ்வசனத்தை முந்தைய வசனத்துடன் பிணைக்கிறது. அதாவது கர்த்தருக்கு நம்மை ஜீவபலியாக கொடுப்பதன் ஒரு விளைவு நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதுதான். ஒருவர் இதை இப்படி விளக்குகிறார், பிரச்சனை என்னவென்றால் ஜீவபலி பலிபீடத்திலிருந்து தவழ்ந்து மெதுவாக தப்பிச் செல்ல முயற்சிப்பதை பவுல் கவனிக்கிறார் என்று கூறுகிறார். இது உண்மை. காலப்போக்கில் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாம் நம்முடைய அர்ப்பணத்திலிருந்து விலகி உலகத்தோடு ஒண்டி போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை பவுல் அறிந்திருந்தார். எனவே ஜீவபலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னவர் உடனடியாக அடுத்ததாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்றும் கூறுகிறார். உலகம் தன்னுடைய விதிகளுக்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ளும்படி நம்மை அழைக்கிறது, அழுத்தம் தருகிறது, ஆசை காட்டுகிறது. இந்த அழுத்தம் யாரிடத்திலிருந்தும் வரலாம். நண்பரிடத்திலிருந்து வரலாம், குடும்பத்தினர் அயலகத்தார் இடத்திலிருந்து வரலாம், உடன் பணிபுரிபவர்கள் அல்லது பள்ளி தோழர்கள் என்று யாரிடத்திலிருந்தும் வரலாம், அல்லது நாம் பயன்படுத்துகிற தொலைத்தொடர்பு சாதனங்களிடத்திலிருந்தும் வரலாம். குறிப்பாக தொலைக்காட்சி, திரைப்படங்கள், விளம்பரங்கள் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களிடத்திலிருந்தும் வரலாம். இவைகள் எல்லாம் உலகத்துக்கு ஏற்றபடி வாழ நம்மை தூண்டுகிறது. நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களைப் போல மாற வேண்டும் என்று இந்த உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. உலகத்தோடு ஒண்டி வாழ கற்றுக்கொள் என்று உலகம் போதிக்கிறது.
ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நேர் விரோதமாக உள்ள உலகத்தின் பண்புகளுக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. வேஷம் என்பது நாடக மொழி. வேஷம் என்பது நடிப்பை குறிக்கிற சொல். எத்தனை நேரங்களில் நாம் வெளி தோற்றத்திற்கு நல்லவர்களைப் போல நடித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை மாய்மாலம் என்று அழைக்கிறார். வேறு யாரை காட்டிலும் அவர் மிக கடுமையாக கடிந்து கொண்டது மாயக்காரரை. காரணம், அவர்கள் உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை நம்முடைய நடத்தையில் பிரதிபலிக்க வேண்டும். நாம் பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தின் சூழ்ச்சிகளிலிருந்து வேறுபட்ட மக்கள். நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவதற்கு பச்சோந்திகள் அல்ல, நாம் புதிதாக்கப்பட்டவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள். இது நம் நடத்தையிலும் பேச்சிலும் ஆளுமையிலும் பிரதிபலிக்க வேண்டும். எனவே மூன்றாவதாக பவுல் சொல்லும் காரியம் மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல் 2ஆம் வசனத்தின் பிந்தைய பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் என்ற எதிர்மறை போதனையுடன் நிறுத்தி கொள்ளவில்லை. உடனடியாக அவர் ஒரு நேர்மறையான ஆலோசனையை கூடுதலாக தருகிறார். மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தை உயிர் துடிப்புள்ள மாற்றத்தை குறிக்கிற மெட்டமார்போசிஸ் அல்லது மெட்டமார்போ என்ற கிரேக்க வார்த்தையின் வேரிலிருந்து வருகிறது. பொதுவாக இந்த வார்த்தை ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுகிற செயலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. நாம் எப்படி மறுரூபமாக முடியும்? அதற்கு பவுல் கொடுக்கும் பதில், நம்முடைய மனம் புதிதாகும் போது நாம் மறுரூபமாகிறோம் என்கிறார். நம்முடைய மனம் புதிதாகும் போது மறுரூபமாகிறோம். அப்படியானால் மறுரூபமாகுதல் என்பது உள்ளிருந்து வருகிறது என்பது பவுலின் வாதம். உள்ளான மாற்றமின்றி வெளிப்படையாக மாத்திரம் மாறியது போல தோற்றமளிப்பது சேற்றில் விளையாடும் ஒரு சிறுவனை சுத்தப்படுத்தாமல் வெறும் புதிய ஆடைகளை போட்டு அழகுபடுத்த முயற்சிப்பது போல ஆகும். புறம்பாக மாற்றமடைவதற்கு நாம் முதலில் உள்ளாக மாற்றமடைய வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 23:7 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் மறுரூபமாவதற்கு நம்முடைய சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தனை ஒழுக்கமற்ற, பயபக்தியற்ற, சுயமயம் கொண்ட உலகத்தின் செல்வாக்குகளுக்கு ஆள்பட்டிருந்தால் நாம் மறுரூபமாகுவது சாத்தியமற்றதாகிவிடும். பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்வது போல, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும் போது நமது மனம் மறுரூபமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் மனங்கள் எதற்கு புதிதாக்கப்பட வேண்டும்? 2ஆம் வசனத்தின் முடிவில் பவுல் பல காரணங்களை கொடுக்கிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் தெளிவாக தெரிவதற்காக நாம் மறுரூபமாக வேண்டுமாம். இதில் முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பகுத்தறிய என்ற வார்த்தை உலோகத்தை சோதிக்க பயன்படுத்தப்படுதல் என்று அர்த்தம் கொள்ளும் மூல பாஷையில் இருந்து வருகிறது. இதை நிரூபிக்க, சோதிக்க, அங்கீகரிக்க என்று புரிந்து கொள்ளலாம். எனவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள், குறிப்பாக NIV வேதாகமம் தனது மொழிபெயர்ப்பில் இந்த எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்குகிறது. Then you will be able to test and approve what God's will is. பின்பு நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னதென்று சோதித்து அங்கீகரிக்க கூடியவர்களாயிருப்பீர்கள் என்று கூறுகிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதே இங்கு பவுல் சொல்ல வரும் கருத்து. தேவனுடைய நன்மையும் பிரியமும் முழுமையான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக நமது மனங்கள் புதிதாக்கப்பட வேண்டும்.
நம்முடைய மனம் புதிதாகும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசமாயிருந்து நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ஆவிக்குரிய பகுத்துணர்தலை தேவன் நமக்கு தருவார். வில்லியம் பார்க்லே என்பவர், நாம் தேவனை சார்ந்து வாழும்போது நம் சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எப்போதுமே நன்மையானதும் பூரணமானதாகவும் இருக்கும் என்று கண்டு கொள்வோம் என்று கூறுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை தேவனுடைய சித்தம். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்வது. இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களில் இந்த வெளிப்பாடு பொதுவாக என் வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் அல்லது என் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கும் நோக்கத்தை குறிக்கிறது என்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்படைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்துவார் என்பது உண்மைதான். அதே வேளையில் தேவனின் சித்தம் என்பது நம் வாழ்க்கைக்கான தேவனின் விருப்பம் அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது மட்டுமல்ல, அது தேவனின் எல்லா படைப்புகளுக்குமான முழு சித்தத்தையும் உள்ளடக்குகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை குறித்த அவருடைய சித்தம், புறஜாதியாரை குறித்த அவருடைய சித்தம், தன் ஜனத்தை குறித்த அவருடைய சித்தம் என்று இதில் தேவனின் முழு சித்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நான்காவதாக, கடைசியாக பவுல் இந்த வசனங்களில் சொல்லும் ஆலோசனை, நாம் நம்மை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் நம்மை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்தல், 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது என்பது பவுலின் எச்சரிக்கை. பெருமை ஒரு பாவம். இது நம் எல்லாருடைய எலும்புகளிலும் எலும்புருக்கி நோயாக பரவி இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களா எண்ண வேண்டும். பவுல் இதை ஆவிக்குரிய வரங்களோடு இணைத்து பேசுகிறார். ஆவிக்குரிய வரங்கள் ஆன்மீக முதிர்ச்சிக்கு சமமானது அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருப்பதால் அவர் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர் என்று அர்த்தமல்ல என்பது பவுலின் வாதம். இதை பவுல் அடுத்த பகுதியில், அதாவது 4-8 வசனங்களில் விளக்குகிறார். அதை நாம் வருகின்ற மாதத்தில் விரிவாக கற்றுக்கொள்வோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வசன பகுதியில் தேவனின் விருப்பப்படி வாழ்வது எப்படி என்று பவுல் விளக்குவதை பார்த்தோம். புத்தி உள்ள ஆராதனையாக நம் முழு சரீரத்தையும் தேவனுக்கு கொடுக்க முடிவு செய்வோம். நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இணங்குவதை தவிர்த்து விடுவோம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபிப்போம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோம். அப்பொழுது நம் வாழ்க்கை தேவனின் சித்தப்படி இருக்கும். தேவனின் பரிபூர்ண சித்தம் எது என்பதை நம் வாழ்க்கையில் அறிந்து கொள்வோம். நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நாம் பெற்றிருக்கிற அனைத்தும், நம் ஆவிக்குரிய வரங்கள், நம் ரட்சிப்பு உட்பட அனைத்தும் தேவனுடைய கிருபையினால் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். இப்படி செய்வோம் என்றால், அதாவது பவுல் இங்கு கூறுகிற ஆலோசனைகளை நாம் கடைபிடிப்போம் என்றால், தொடர்ந்து பவுல் இந்த நிருபத்தில் கொடுக்கிற நடைமுறை ஆலோசனைகளை நாம் பின்பற்றுவது நமக்கு எளிதாகிவிடும். எனவே தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் தீர்மானிப்போம். நம்முடைய விசுவாசமும் நடக்கையும் ஒன்றாய் இருக்கும்படி பார்த்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.